அல்லவா? சக்திக்கு வித்தாகி சகலமும் உள்ளடக்கி முற்றிக்கு முழுவனாக முப்பெரும் எடுத்த மூல பொருளாகி ஒப்பற்ற உயிர்களை ஓடாத சங்கமத்து என்று உறுதிவளிக்க இடபவாகன திடைகளை இமயமல் என்ற பக்கம் இருக்க பல்லாயிரக்கணக்கான அச்சாமர்கள் அருகில் இருந்து இமாச்சல கண்களுக்கு ஆனா யாரு அகல் ஆதி சிவம் என்றும் பாதி மதியணிந்து பக்கத்தில் இணைந்து அமைத்து அந்த மௌனத்தினோடு புயல் நடிக்கவல்ல அரகரா சிவசிவா சங்கரா சடையலங்காரா கங்காதரா ஈசா பரமேஸ்வரா என்று போல் பக்தருக்கு அருட்காட்சி தந்த பரம்பொருளே சிவசிவா நமச்சிவாயா இடைவிடாது உன்னை வணங்கி வழிபாடு செய்யும் இந்த மௌக்கலரை எனக்கு ஆசை கூற வேண்டும் ஆண்டவா, எமக்கு ஆசை கூற வேண்டும். நானும் 46 இசைகளில் ஒருவனாகிய எனது பெயரும் மௌக்கலர் முனிவர். தேவ சபையில் இந்திரனுக்கு எனக்கு போட்டி ஏற்பட்டது. பூலோகத்திலே உத்தமி பெண் இருக்கிறாளா, பத்திரை பெண் இருக்கிறாளா என்பது கேள்வி என்னிடத்தில் எழுப்பினான் தேவேந்திரன். நானும் அப்படிப்பட்ட பெண் கிடையாது என்று சொல்லிவிட்டேன். ஆனால் வதித்த பெருமானம் இருந்து பூலோகத்தில் ஒருவர் இருக்கிறாள், உத்தமி பத்தினி, ஆடவரை எடுத்து பார்க்காத ஒரு பெண் இருக்கிறாள். யார் அவள்? இடது நாட்டு அரைப்படி மங்கள இருக்கிற காலே அவளுக்கு பெயரோ நலாயினி. நல சக்கரத்தின் மகளா இருக்கவள் நலாயினி ஒருவள் இருக்கிறாள். அவள் உத்தமி, அவள் பத்தினி. அவள் யாரெடுத்து பார்க்கவில்லை ஆடவர்களே, ஆடவர் பற்றிய பார்த்தது கிடையாது என்று என்னிடத்து சம்மதமிட்டிருக்கிறார். ஆனா அந்த வந்திச்சனா நானா என்பதை அந்த தேவேந்தனுக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்றால் இப்போது செல்லுகிறேன். அந்த நலாயினியை சந்திக்கிறேன், அவள் கற்பை சோதிக்கிறேன். அவளா நானா என்பதை எடுத்து காட்டுகிறேன் இந்த உலகத்திற்கு. அப்படி இருக்கே சிவன் அருள் இருந்தால்தான் நமக்கு நல்லதொரு வழி கிடைக்கும். கைவிட மாட்டான் கனகசாமி. கிடைத்தது. இப்போது உலகில் செல்கிறேன், இடது நாட்டி அழக்கூடிய மன்னனை சந்திக்கிறேன். அந்த நலாயினியா நானா என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுகிறேன். சம்போ மகா.